வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் தயார் பண்ணுறோம். நாட்டு மாட்டு சாணம் ஒரு 10 லிட்ரு 10 கிலோ அதை வந்து அப்படியே கொஞ்சம் கரைச்சிருக்கோம். ஓகேங்க, தண்ணி ஊற்றி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டு மாட்டு கோமியம், இதையும் எடுத்துக்கிறோம். இது ஒரு 10 லிட்ரு. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்தேன். இப்போ பக்கத்தில் ஒரு கன்னிக்காய் வச்சுருக்காங்க. அதே போல் நாட்டு சர்க்கரை தேவையான ஒரு 2 கிலோ எடுத்துன்னு வந்துருக்கிறேன். இந்த வயலினுடைய மண் நம்ம எந்த வயலுக்கு கொடுக்குறோமோ அது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டுன்ற மாதிரி கொடுப்பாங்க. பொட்டு ஏதாவது தவிடு அதை வந்து கலக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்டே இல்லை. சாணி எடுத்து போட்டு முதல்ல இந்த 200 லிட்டர் ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா சாணி முதல்ல அதை கரைச்சதை பொறுமையாக தெளிக்க போகுது. பொறுமையாக எல்லாம் கரைச்சிட்டு அது உள்ளே பண்ணிவிட்டோம். இது கூட வந்து கோமியம் எடுத்து ஊற்றுவோம். கோமியம் ஒரு 10 லிட்டர் வந்து நாட்டு மாட்டு கோமியம். இது இந்த சாணம் கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் தான். இதாங்க எந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க, கலராக இருப்பாங்க. நாட்டு மாட்டு சாணம். ஆமாம், நாட்டு மாட்டு கோமியம் சாணம், நாட்டு மாட்டு சாணம். அதே போல் கோமியம் வந்து 10 லிட்டர் கோமியம் போட்டிருக்கோம். அதே போல் நாட்டு சர்க்கரை எடுத்து கலக்குங்க. இது வந்து நாட்டு சர்க்கரை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண், இந்த வயலினுடைய மண் வந்து ஒரு பிடி மண். அப்போ வந்து என்ன நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாகும். அதே போல் வந்து நாட்டு சர்க்கரை ஒரு 2 கிலோ 200 லிட்டர் கொள்ளளவுக்கு ஒரு 2 லிட்டர் 2 கிலோ இருந்தால் ஓகே. இப்போ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 48 மணி நேரத்தில் வந்து இது வந்து சரியாயிடும். ஜீவாமிர்தம் சொல்லுவாங்க. இது வந்து இதை தயார் பண்ணிவிட்டு புளிச்சு வரும். நல்லா நொதிச்சு வரும்போது இதை வந்து இந்த மாதிரி தண்ணி போகும்போது ஊட்டச்சத்து கூட கொடுப்போம். பயிருக்கு வந்து ஊட்டச்சத்து கிடைக்கும். அடுத்தடுத்த பதிவு நம்ம தகவல் சொல்கிறோம். ஆக்கூர் திருவேங்கடம் துக்காராம் வர்மா, இயற்கை விவசாயி. நன்றி.